ஹாய் மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 4 கோழிகளுக்கு வந்து அடக்கி வச்சுருந்தோம். அதில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கோழி வந்து குஞ்சு பொரிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 முட்டை தான் வச்சுருந்தோம். 7 முட்டையில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 6 முட்டை வந்து குஞ்சு பொரிச்சிருச்சு. குஞ்சு பொரித்து இப்போ குஞ்சுகள் வந்து நல்லா இருக்குது. மாஷா அல்லாஹ், நல்லா அழகாக இருக்குது. குஞ்சுகள் வந்து நல்லா அழகாக இருக்குது. இந்த தாய்க்கோழி பார்த்திங்கன்னா நம்ம அடக்கி வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோ சம்திங் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக வெயிட்டு ஃபுல்லாக லாஸ் ஆகி ஒரு 3/4 கிலோ கிட்ட தான் வரும் போல் தெரியுது. இந்த கோழி தாய்க்கோழி நல்லா வெயிட் வந்து பயங்கரமாக லாஸ் ஆகிருக்கு. ஆனால் குஞ்சுகள் நல்லா இருக்குது. தாய்க்கோழி நல்லா ஆக்டிவாக இருக்குது ஓரளவுக்கு. இன்னும் ஒரு முட்டை மட்டும் இன்னும் பொரித்து குஞ்சு வந்து வெளியே வராத அளவுக்கு இருக்குது. இன்னும் இன்ஷால்லா இன்னும் ஒரு 2 நாளில் வந்து சரியாயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு. யாருக்காவது வந்து வான்கோழி அதுபோக நாட்டுக்கோழி ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பரையும் நான் வந்து கொடுத்துட்றேன். நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேனி மாவட்டம் முத்தமபாளையத்தில் வந்து நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கு. வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.